வணக்கம். நான் உங்கள் தாமோதர் குமரன், புற்றுநோய் நிபுணர். இன்றைக்கு மார்பக புற்றுநோய் எப்படி நம்ம பிரிவென்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். பிரிவென்ஷன் அப்படினாலே வராம இருக்கிறது தான் வழி இல்லையா? சர்டன் திங்ஸ் இருக்கு. அது நம்ம கையில இருக்கு வராம இருக்கிறதுக்காக. சில திங்ஸ் நம்ம கையில கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி பார்க்கலாம்னா, இதெல்லாம் நம்ம தவிர்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். நிறைய திங்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான். லைக் நம்ம ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்றது. ஸோ இது இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து வி கோ ஒபிசிட்டி, குண்டாயிடலாம். நிறைய பொருள் வந்து ஜீரணம் ஆகாது. சேம் திங் டயட் ஆல்சோ. இப்போ வந்து டயட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஐலாண்ட் இருக்குது ஜப்பானில். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து டே ட்வைஸ் டே தான் சாப்பிடுவாங்க. 80% ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி ட்வைஸ் டே எடுத்தாலே பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு வந்து தேவையான பொருள் உள்ளே போயிடுது. தேவையில்லாத பொருள் வந்து கொழுப்பாக மாறாது. ஸோ தட்ஸ் வை அவங்க லாஞ்சிவிட்டி பார்த்தீங்கன்னா ஜப்பானில் நிறைய நாள் வாழ்கிறாங்க. இந்தியாவில் அப்படி கிடையாது. ஆர் ஈவன் நம்ம வெஸ்டர்ன் போகும்போது இன்னும் கூட குறைஞ்சினே வருது. ஸோ நம்ம விஷயம் நம்ம எல்லாமே நம்ம வந்து வெஸ்ட்டை நோக்கி பயணிக்கிறோம். பட் ஈஸ்ட்டை பார்த்தீங்கன்னா ஜப்பானில் பார்த்தீங்கன்னா தே ஆர் தி பீப்புள் இந்த மாதிரி உதாரணமாக இருக்காங்க எப்படி சாப்பிடணும்னு சொல்லிட்டு. ஸோ ஹை ப்ரோட்டீன்ஸ் லெஸ் கார்போஹைட்ரேட்ஸ் இது ஒரு டிக்டமாக எடுத்துக்கலாம் நீங்கள். ஸோ இது பண்ணும்போது கூட உங்களுக்கு நிறைய விதமான ஃபேட்டால் ஏற்பட்ட கேன்சரை அவாய்ட் பண்ணலாம். லைக் பிரெஸ்ட் கேன்சர் ஒன் டைப், யூட்ரஸ் கேன்சர், இந்த மாதிரி நிறைய கேன்சர் வந்து ஃபேட்டால் ஏற்படுது. இதை நம்ம ஸ்டாப் பண்ணலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அகைன் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி. இது அகைன் சொன்னேன், ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து நம்ம பிளட்லேயே பார்த்துக்கலாம். பிளட்டில் இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரிவென்டிவ் மெடிசன்ஸ் இருக்குது, ப்ரிவென்டிவ் சர்ஜரிஸ் இருக்குது. இதை நம்ம எடுத்துக்கலாம். சம்டைம்ஸ் சில பேர் என்ன பண்ணுவோம் கேட்டால் வந்து எனக்கு குழந்தை பெற்றுப்பாங்க, ஆனால் தாய்ப்பால் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இது ஒன் ஆஃப் தி பேட் திங். தாய்ப்பால் கொடுக்கணும், அது உங்களுக்கு வந்து ப்ரொடெக்ஷன்ஸ் கொடுக்கும். சேம் திங் நிறைய பேர் வந்து குழந்தை இல்லாமல் இருப்பாங்க, அது ஒரு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அவங்களுக்கு கேன்சர் வரத்துக்கு. சர்டன் திங் நம்ம கையில் கிடையாது அப்படி சொன்னேன். கையில் இருக்காது அப்படின்னா நம்ம எத்தினிசிட்டி, நம்ம பேக்ரவுண்ட் நம்ம இருந்தாச்சுன்னா நம்மளுக்கு அந்த கேன்சர் வர வாய்ப்புகள் இருக்குது. சில பேர் ரொம்ப டாலாக இருப்பாங்க, ஈவன் டால் கூட வந்து கேன்சர் வர வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி பிரெஸ்ட் கேன்சருக்கு டென்ஸ் பிரெஸ்ட் அகைன் இது ஒரு காரணம். இதெல்லாம் வி கான்ட் அவாய்ட். இதெல்லாம் நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது இந்த மாதிரி எத்தினிசிட்டி இருக்கும்போது. பட் வாட் கேன் பி டன், எப்படி நம்ம ப்ரிவென்ஷன் பண்ணுறது அப்படின்னு கேட்டால் வந்து நேரத்துக்கு தூக்கம் ரொம்ப முக்கியமானது. நிறைய பேர் நைட் ஷிஃப்ட் யூஸ் பண்ணாங்க. ஒரு ட்ரையலே இருக்குது, நைட் ஷிஃப்ட் இருக்கவங்க லெஸ் ஸ்லீப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டடி பண்ணாங்க. இதில் வந்து அதிகமான வந்து செகண்ட் கேட்டகரி பிரெஸ்ட் கேன்சராக வந்துச்சு. ஸோ ப்ராப்பராக தூக்கம் ரொம்ப முக்கியம் இது நம்ம வாழ்க்கையை மாற்றுறதுக்கு. அண்ட் சர்டன் கான்ட்ரவர்ஷியல் திங்ஸ் அப்படின்னு சொல்கிற பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாம் வந்து இருக்கலாம், ஆனால் மேபி எல்லாமே இருக்கலாம். என்ன சொல்லுவாங்க, சில பேர் டைட்டு ப்ரா போடுறேன் அப்படின்வாங்க, ப்ரா போட்டால் வந்து கேன்சர் வரும்னுவாங்க. அப்படிலாம் கிடையாது. இட்ஸ் ஸ்டில் கான்ட்ரவர்ஷி தான் அது. டென்ஸ் பிரெஸ்டால் அந்த மாதிரி வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அண்ட் நிறைய பேர் வந்து அபார்ஷன்ஸ் பண்ணுறதால வந்து கேன்சர் வருது, அந்த ஒரு இது இருக்குது. அகைன் இதுவும் கான்ட்ரவர்ஷியல். பட் ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி நிறைய பேர் வந்து மெனோபாஸ் ஆவாங்க, சில சிம்டம்ஸ் ஏற்படும், அதால் அவங்க ஹார்மோன்ஸ் கொடுப்பாங்க அவங்களுக்கு, அதால் அவங்களுக்கு கேன்சர் ஏற்படலாம். அண்ட் ஈவன் இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் கூட நிறைய விதமான ஹார்மோன்ஸ் கொடுக்குறாங்க. ஈவன் தட் இன்ஃபர்டிலிட்டி ஃபெயிலியர் கேன் லீட் டு பிரெஸ்ட் கேன்சர் வரலாம், ஓவரியன் கேன்சர்ஸ் வரலாம். ஸோ திஸ் ஹார்மோனல் இம்பேலன்ஸில் கூட நம்மளுக்கு வந்து கேன்சர் வர வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம கையில் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணலாம். ஸோ பண்ணும்போது நம்மளுக்கே வந்து கேன்சர் வராமல் இருக்கும். கேன்சரை வெல்வோம். நன்றி.